மச்சான் இந்த நியூ இயர்ல இருந்து நான் பீர் அடிக்கிறத விட்டுலாம் இருக்கிறேன் மச்சான். ஏன் பீர் விலை ஏறி போச்சா? அதொன்னு கிடையாது மச்சான். ஒவ்வொரு நியூ இயருக்கு ஒவ்வொரு கெட்ட பழத்தை விட்டுறணும் மச்சான். நீ வேணா ட்ரை பண்ணி பாரு. எனக்கு விடுற அளவுக்கு ஒரு கெட்ட பழக்கம் இல்லடா. நல்லா யோசி மச்சான். ஒரே ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு, அதை விட்டுலாம் இருக்கு. என்ன மச்சான்? உன் ஃப்ரெண்ட்ஷிப் தான். எஸ். உங்க பேரு டயானாவா? இல்லையே. உங்க ஹஸ்பண்ட் பேர் சார்லஸ்? இல்லையே. ஓ, உங்க அத்தை பேர் எலிசபெத்தோ? இல்ல. அப்புறம் ஏடி கோட்டு? உங்க அப்பா கோயம்பேடு மார்க்கெட்ல கோட்டு கைமா கோவணம் கட்டிட்டு கோழி ஆரம் பண்றான். அந்த ரேஞ்சுக்கு ட்ரெஸ் பண்ணு போடி. ஐயோ கோட்டை தோச்சி போடி கோணவாயி. எப்படி டி ஜாக்சனோட ஆக்ஷன்? அது உங்க ப்ரௌசிங் சென்டர்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? சிகரெட் சாரி கிளாஸ் ரூம். அப்புறம் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க, சொல்லிட்டீங்களா? என்னது சொல்லிட்டீங்களா இல்லையான்னு கேட்டேன். சொல்லிட்டீங்களா? என்ன சொல்லிட்டீங்க? புரியல சார். என்ன புரியாத மாதிரி கேக்குறீங்க? சொல்லிட்டீங்களா இல்லையா? சத்தியமா புரியல சார். இதோ பாருங்க பாஸ், இந்த யூனிவர்சிட்டியில படிக்கிற பாதி பேர் என் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஏரியா பசங்க தான். எல்லார்கிட்ட சொல்லி வச்சிருந்தேன். எல்லாரும் கொடுத்த ஒரே ரிப்போர்ட் என்ன தெரியுமா? என்னன்னு? நீங்களும் ஸ்வேதாவும் லவ் பண்றதா. என்ன சார் நீங்க போய் சொல்லிட்டீங்களா இல்லையா? என்ன சார் கொஞ்சம் கூட மேனஸ் எல்லாம் பிஹேவ் பண்றீங்க? ப்ளீஸ் சொல்லுங்க சொல்லுங்க பாஸ். சொல்லுங்க பாஸ், சொல்லிட்டீங்களா இல்லையா? யோ ஒரே நாள் பைத்தியமா? நானும் ஸ்வேதா ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான். தேவையில்லாதெல்லாம் பேசுனேன், அப்புறம் நடக்கிறதே வேற. அப்போ நீங்க சொல்லியா? ஏய் நீ என்ன லூசா? திரும்ப திரும்ப ஒரே விஷயம் பேசிட்டு இருக்க. ஏதோ நீயும் ஸ்வேதா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா, சும்மா விட்டுட்டு இருக்க. அப்போ நீங்க உண்மையிலேயே ஸ்வேதா லவ் பண்ணலையா? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானா? ஏய் திரும்ப கேட்டுக்கோ, நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மட்டும்தான், புரிஞ்சுதா? சோ உங்க ரெண்டு பேர் நடுவுல வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தான்ல? தேங்க் காட் தேங்க் காட் தேங்க் காட் தேங்க் யூ தேங்க் யூ. போடா. ஓகே 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 தேங்க் யூ வெரி மச். போடா. இதுக்கு தான் வந்தேன். தேங்க் யூ வெரி மச். மனுஷனடா யார்கிட்ட என்ன பேசுறது யோசிச்சு வேணா? கொஞ்சம் கூட அறிவு இல்லாம கேக்குறான்டா. தம் குடுறா. எக்ஸ்கியூஸ் மீ, எனிதிங் ப்ராப்ளம்? ஏய் மூட்டு போடா. தேங்க் யூ. நீ சொல்ற என்னடா ஆச்சு? அதான்டா அந்த சுரேஷ் இருக்கான்ல, ஸ்வேதா இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வச்சாலே, ஆமா. அவன் வந்து என்கிட்ட கேக்குறான்டா, என்னன்னு? நீங்க ஸ்வேதா கிட்ட உங்க லவ் சொல்லிட்டீங்களான்னு. எப்படி அந்த மாதிரி கேட்க தோணுது? அவன் கேட்டதுல என்னடா தப்பு? ஏய் நீ பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்காத. எப்படி அவங்களால அந்த மாதிரி கேட்க முடியுது? ஏய் சுரேஷ் மட்டும் இல்லடா, இந்த ஹோல் யூனிவர்சிட்டி கேம்பஸே உங்களை அப்படிதான் பாக்குது, அப்படிதான் நினைக்குது. ஏன் நானும் அப்படிதான் நினைக்கிறேன். நினைச்சா நினைச்சிட்டு போ, அதுக்கு நான் என்ன பண்ணேன்? நான் ரூட்ல கரெக்டா இருக்கேன். ஓகேடா மச்சான், முதல்ல கொஞ்சம் அமைதியா இரு. நான் என் மனசை விட்டு ஒண்ணு கேக்குறேன். இந்த உணர்ச்சி வசப்படுறதெல்லாம் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அமைதியா கேக்குறியா? ஏய் நான் ஒண்ணு நீங்க லவ் பண்றீங்களான்னு கேட்டா டார்ச்சர் பண்ண மாட்டேன்டா. ஆனா ஒரு நாள் நீயும் ஸ்வேதாவும் ரயில்வே ட்ராக்ல நடந்து வரத பார்த்தேன்டா. சத்தியமா சொல்றேன்டா, you guys are made for each other டா. டேய் நானே உங்களை பார்த்து மிரண்டேன்டா. டேய் பேசாம அவளே கல்யாணம் பண்ணிக்கோயே. உங்க எல்லாருக்கும் நான் போட்டிருக்க ஷர்ட், இந்த ஜீன்ஸ், நான் பிடிக்கிற இந்த சிகரெட், இது மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. இதான் கதை நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இந்த கதைக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. தலையில எண்ணெய் கூட தேக்காம வெத்தலை பாக்க போட்டுட்டு இருக்கீங்க அம்மா. 8ஆம் கிளாஸ் ஓடியே படிப்பை பாதியில விட்டுட்டு எனக்காக மெக்கானிக்ஸ்ல வேலை செஞ்சிருக்கேன் தம்பி. இவங்க ரெண்டு பேருமே என்னைக்காவது ஒரு நாள் நான் படிச்ச பெரிய ஆளா வந்து இந்த குடும்பத்தை காப்பாத்துன்ற கனவுல இருக்காங்க. இதாண்டா உண்மையான கதை. டேய் சாரிடா மச்சான். விட்றா. கல்யாணம்ங்கிறது ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை மட்டும் இல்ல, ரெண்டு குடும்பங்களையும் ஒன்னா சேர்க்கிற ஒரு நிகழ்ச்சி. எனக்கு வரப்போற வைஃப் என்ன மட்டும் ஏத்துக்கொள்ள இருக்கக்கூடாது. என் வீடு, அம்மா, தம்பி எல்லாரும் எந்த சங்கடம் எல்லாம் ஏத்துக்கணும். அப்படிப்பட்ட பொண்ணு இந்த யூனிவர்சிட்டி கிடைக்க கஷ்டம். சரி நீ சொல்ற மாதிரி ஸ்வேதா எனக்கு மேட்சா இருக்கலாம், ஆனா என் குடும்பத்துக்கு அப்படி இருக்க முடியாதுடா. ஏன்னா அவனோட ரேஞ்சு, லெவலு எல்லாமே வேறடா. சப்போஸ் ஸ்வேதா எங்க வீட்டுக்கு வந்துட்டான்னு வச்சுக்கோயேன், எங்க அம்மா அவளை ஒரு மருமகளா நடத்துவாங்கன்னு நினைக்கிறேன். கிடையாதுடா, ஒரு விருந்தாளியா மட்டும்தான் நடத்த முடியும். So think practically. ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து பழகினா அது கல்யாணத்துல முடியும்னு அவசியம் இல்ல, ஒரு நல்ல நட்பா கூட இருக்கலாம்ல. கரெக்டா? ஹலோ அல்ல கைஸ், இன்னைக்கு ஈவினிங் பீர் பார்ட்டி கொடுக்க போறேன். ஓசியில மங்களம் பாலா நினைக்காதீங்க, என்ன புகழ்ந்து ஒரு பாட்டு பாடணும். பீர்ரா. அழகு நீ நடந்தால் நடை அழகு, அழகு நீ சிரித்தால் சிரிப்பழகு, நீ பேசும் தமிழ் அழகு, நீ ஒருவன் தான் அழகு, அழகு அழகு நீ நடந்தால் நடை அழகு. சவுண்ட் கட். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க செருப்பு ரொம்ப அழகா இருக்கு. கரெக்ட்னா தெரியும். டி-ஷர்ட் கூட அழகா இருக்கு. கம் ஆன் டெல் மீ சொல்லுடி சொல்றல. வார்த்தை வரலையா? பிச்சிக்கிச்சாடி கேக்குறேன். சொல்லுடி, கீழ உள்ள பட்ட கரெக்ட்டா நீல அப்ப மேல உள்ள சொல்ல வேண்டியதானே. சொல்லு அடி சொல்லு. டெல் மீ கம் ஆன் ஐ சே கம் ஆன் சொல்லுடி. தெரியாம சொல்லிட்டேன் சாமி. அது இனிமே யாராச்சும் அத கலட்டு இத கலட்டுன்னு சொல்லி பாருங்க, வச்சுக்கறேன். நீ நடந்தால் நடை அழகு, அழகு நீ ஒருவன் தான் அழகு, அழகு
இன்னைக்கு தனிடா. இனிமே லீவ் தானே? ஓகே ஓகே. நானும் ஃபுல் டைட் தான் போ. நான் டெய்லி டர்க்கி டர்போ அடிச்சு கண்டோ ஸ்டைல். மச்சி உன் பீர் வச்சி போச்சுடா. சாரிடா. 2/3 கம் ஆன். ஏதாவது பண்ணி தொலை. வா வா வா. ஆகுற கிடையாது. ஏய் இந்த இடத்தை யாருப்பா செலக்ட் பண்ணது? வேற யாரு நம்ம வெங்கிதான். கரெக்ட்டா தண்ணி அடிக்கிறதுக்கு ஏத்த மாதிரி இடத்த செலக்ட் பண்ணிருக்கான் பாரு. தண்ணி பக்கத்துல தண்ணி அடிக்கணுமா அவனுக்கு? இது பிசாசு சைடு டிஷ் இல்லேன்னா பரவாயில்லை. சாரி गाइस லேட் ஆச்சு. பக்கத்துல கடை இல்ல. பார்ட் டைம் பில்லியன் ஓபன் பண்ணு. நம்ம டீம் ஓபனர் நீதான். சாரிடா மச்சான். டிப்பு உடைஞ்சு போச்சு. கரெக்ட்டா எப்பற இவன் பாட்டில உடைச்ச? தோடா எனக்கே வா. ஏய் என்ன பண்ற நீ லூசு? தப்ப ஹாஸ்டல் பிப்பி. ஐயோ நான் ஹாஸ்டலுக்குள்ள நுழைய முடியாது வெங்கி. இதெல்லாம் டூ மச்டா. என்னது ஃபில்டர் பண்றதா? ஒண்ணே தண்ணி அடிக்கிறது. ரோதனையா போச்சு. குடிகார பசங்க மாதிரி. இதெல்லாம் விட்டு தொலைக்கிறது தானே. டேய் உனக்கு கூட உடைய மனசு பத்தி தெரியல. எல்லாத்துக்கும் ஒரு கால்ல இருந்து ஒரே மூட விட்டுறா. அதனால தான். ஏனா செமஸ்டர் வருது. காலி வழக்கம் போல அரியர்ஸ் தானே. அதுக்கு என்ன இப்ப புதுசா கவலைப்படுற? டேய் அதுக்கெல்லாம் நான் ஒன்றும் கவலைப்படல. செமஸ்டர் ஹாலிடேஸ் ஒரு 10 நாள் வருதுல்ல. அந்த 10 நாள் நாமெல்லாம் எப்படி பிரிஞ்சிருக்க போறோம்னு நினைச்சேன். அதான் ஒரே மூட் அவுட். ஆமா இல்ல. வாங்க வாங்க வாங்க. அம்மா பசங்க வந்திருக்காங்க. பேக் எடுப்பா. பாலு பாலு வாமா. பொட்டி எடுத்துக்கோ. வா வா வா. வாங்க. ஸ்வேதா. ஏய் ஃப்ரெண்ட்ஸ் இது என் தம்பி பாலு. வெங்கட். ரசனா இருப்பா. பவித்ரா. பாலு இந்த டெசிஷன் உள்ள உள்ள பாக்கெட் வேடா. வாங்க வாங்க. வாங்க. அம்மா இந்த காய்கறிலாம் பத்தும்ல? பத்துண்டா கவலைப்படாத. அம்மா இன்னைக்கும் வழக்கம் போல புளிக்குழம்பு கிடையாதுல்ல, சாம்பார் தானே? எனக்கு தெரியாதா? வந்து பசங்கெல்லாம் பெரிய வீட்டு பசங்க நம்மள மாதிரிலாம் கிடையாதுல்லம்மா. டேய் கொஞ்சம் பொறுமையா இருடா. ஈர வேற. கோச்சுக்காதம்மா கோச்சுக்காத. எங்க வச்சேன்? ஏமா இன்னைக்கு அரிசி ரேஷன் கடையில இருந்து வாங்கலல்ல? இல்லடா நாடார் கடையில இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கல்லு குருணை இல்லாம. சாரி. கொஞ்சம் பதட்டப்படாம இரு. அம்மா நீ டேஸ்ட்ல எல்லாம் அஸ்திருவ. கொஞ்சம் சாதம் அதிகமா வடிச்சிரேன். டேய் இது கூட அம்மாவுக்கு தெரியாதா? அம்மா என்னம்மா பெரிய தட்டு 4 தான் இருக்கு. பசங்க பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கேட்டு ஒரு 3-4 பெரிய தட்டு வாங்கி வந்துறேன். டேய் தட்டெல்லாம் போய் எப்படிடா கேட்க முடியும்? சின்னவனை அனுப்பியிருக்கேன். அவன் போய் இலைய அரைச்சிட்டு வருவான். அம்மா அண்ணா எங்க அம்மா தான் செல்லம். நான் வேணா கொஞ்சம் விசில் விட்டா? போது ஐஸ் வச்சது. போய் கவலைப்படாம பேசிட்டு இருப்போ. அம்மோ இன்னைக்கு அஸ்திரமோ பசிக்குது. ஏய் என்னோட டவல் குடி. அச்சா டீப்பெட்டி இருக்கு வீட்டுக்குள்ள போய்டு. ஏய் சாரி. இன்னைக்கு அது குளி போ. பாலு அண்ணா காபி குடி. பாலு வொர்க் ஷாப்ல எப்படி இருக்குது? நல்லா போகுதுண்ணே. வொர்க் ஷாப் லீவா? இல்லண்ணே. இந்தா. Thank you. இவன் வேற புள்ள தாச்சி மாதிரி 10 நேரம் ட்ரீம் அடிச்சேன் தெரியுமா? என்னடி பாத்ரூம்க்குள்ள காலே வைக்க முடியலடி. ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. எப்படி குளிச்சு எப்படி கிளம்ப போறோமோ தெரியல. ஸ்வேதா வசமா மாட்டிக்கிட்டோம். ஏய் என்ன சுத்துனே கால ஊத்துன மாதிரி குச்சினே இருக்க? நீ போய் பாரு அப்ப தெரியும். ஏய் இந்த ஓவர் ஆக்டிங்லாம் வேணா 2 மினிட்ஸ் அரேஞ்ச் பண்ணலாம். ஏந்துடா டேய். ஏந்துடா. காபி. ஏய் மச்சி ஒரு சின்ன விஷயம்டா. என்னடா இது ப்ராப்ளமா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்லடா. நம்மலாம் பசங்க பாத்ரூம் போறது வரதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிப்போம். ஆனா அந்த பொண்ணுங்க தான் கொஞ்சம் அன்ஈஸியா ஃபீல் பண்றாங்கடா. நீ தப்பா நினைச்சுக்கலன்னா பக்கத்துல ஏதாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு நாங்கெல்லாம் போய் உடனே குளிச்சு ரெடியா வந்துட்டோம்னு வச்சுக்கோ. இங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்டுட்டு அப்படியே டூரை கண்டினியூ பண்ணலாம். என்ன மச்சான் இதை தப்பா சொல்லிட்டேனடா? இல்லடா தேங்க்ஸ்டா மச்சான். நானே இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணோன்னு கவலைப்பட்டுட்டு இருந்தேன். எல்லாரும் டூர் பிளான் பண்ணும்போது ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு போகணும்னு சொன்னாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்தாங்க. எனக்கு மட்டும் பக்கு இருந்துடா. எப்படி உங்க எல்லாரையும் இங்க ரிசீவ் பண்ணி தங்க வச்சு எனக்கு அவ்வளவு வசதி இல்லைல்ல.
ரொம்ப சங்கடமாதுடா. டேய் என்ன என்ன பேசுற நீ ஒண்ணும் வரி பண்ணாதடா. நான் போயிட்டு ரூம்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு வந்துடுறோம் நாங்க. நீ பேசாம அம்மா ஹெல்ப் பண்ணு, ஓகேவா? நான் எல்லாம் பாத்துக்கிறேன், நீ ஒண்ணும் வரி பண்ணாதடா. ஓகே பை. டேய் மச்சான் ரூமுக்கு. டேய் ஒத்த வாங்க போற, நீ போய் அம்மா ஹெல்ப் பண்ற, போடா வந்துடுறேன். ஓகே கேர்ள்ஸ், நோ ப்ராப்ளம், எவ்ரிதிங் சார்ட்டட். பக்கத்துலயே ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்க போய் ரூம் போட்டுடலாம். நம்ம எல்லாம் போய் அங்க குளிச்சு ரெடி ஆகி இங்க வந்துட்டு கதிர் வீட்டுல மூக்கு பிடிக்க தின்ட்டு அப்படியே டூரை கண்டினியூ பண்ணலாம், ஓகேவா? ஏய் என்ன புட்டிங்க நீ? என்ன பேசிட்டு இருக்க? ஏன்பா டூர் கிளம்பும்போது என்ன பிளான் பண்ணோம்? எல்லார் வீட்லயும் ஒண்ணா தங்கன்னு பிளான் பண்ணோம்ல. அவன் மயிர் மாதிரி ஹோட்டல்ல ரூம் போடணும்டா, நீ மண்டே ஆடிட்டு இருக்க. ஏண்டி உனக்கு சொபிஸ்டிகேஷன் கேக்குதா? நீ மகாராணியா இருக்கலாமா, ஆனா வர இடத்துல கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அதுவும் நம்ம கூட படிக்கிறோம் தானே, இத கேட்ட எவ்வளவு ஃபீல் பண்ணுவான். இல்ல நீ பேசாத. நீ தானே ஹோட்டல்ல ரூம் போடணும் சொன்ன, போ. நீ போயிட்டு எல்லாரும் குளிச்சுட்டு கூத்தடிச்சிட்டு வாங்க. நான் இங்க தான் இருப்பேன், இங்க தான் குளிப்பேன். எல்லாரும் போங்க. ஆனா ஒண்ணு, இதோட நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் கட். ஏய் ஸ்வேதா, ஏய் கோச்சுக்கடா. கூல் டவுன் ஸ்வேதா. ஏய் வெங்கி, சாரி கேளுடா. ஸ்வேதா, சாரி ஸ்வேதா, சீரியஸா சாரி. இல்ல நீங்க எல்லாம் போயிட்டு குளிச்சு போய் வரதுல கஷ்டமா இருக்கும் தான் ரூம் நான் ரூம் மடையன். ஐயோ சாரி. ஏய் டேய் கிளம்புடா. தண்ணி ரெடி பண்ணு, இங்க குளிச்சு ரெடி ஆயிடலாம். டேய் தூங்கினது வாடா. வெல்கம். Hi sweetie. Hello uncle. Hello ma. This is Hello, sir. Kadir. Hello Kadir. Pavitra. Hi, Pavitra. Venkat. Hello and Venkat. Sams. Come in. Guys, make yourself comfortable. Feel at home. கதிர், ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? இல்லையே. யாராச்சும் ஏதாவது சொன்னாங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லையே. அப்படியே உம்முன்னு இருக்கீங்க. வந்து குடிங்க. குடிங்க. Come. This is my favorite room. Friends, come on. அடடடா, இத்தனை ஐட்டமா என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லடா. நான் ஜிகே தான் பேசுறேன். சாரி, சில முக்கியமான விபிஸ் கூட மீட்டிங்ல இருக்கேன். இன்னைக்கு பூரா அவங்க கூட தான் இருப்பேன். எந்த பிசினஸ் இருந்தாலும் நாளைக்கு தான். ஓகே? சார், ஜிகேன்னு சொன்னீங்களே. ஞானகுமார். அங்கிளோட பேர் ஞானகுமார். உம்மா பார்த்ததோ டிப்டா பாசாமி டிஸ்டன்ஸை கீப் அப் பண்ணுவேன்னு நினைச்சேன். ஆனா மக்கா எங்களுக்கு ஈக்குவலா கம்பெனி கொடுத்து அசத்திட்டீரு. ஒரு தம்ம கொடு. நான் கூட தான் உன்னை பார்த்ததும் பால் குடிக்கிற புள்ளன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி ஸ்ட்ராங் வீர் மகாதேவனா இருக்கியே. வாய் கொடுத்து புண்ணா கூடாதுன்னு சொல்லுவாங்க. உங்க வீடு ரொம்ப அழகா இருக்குங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உண்மையை சொல்ல போனா எனக்கு பிடிக்கல. ஏன்? இங்க எல்லாமே பெருசா இருக்கு, அழகா இருக்கு, ஆனா எல்லாமே அந்நியமா இருக்கு. எதுவுமே எனக்கு நெருக்கமாவே இல்ல. சின்ன வயசுல இருந்தே தனியாவே இருந்திருக்கேனா, அதான் எனக்கு ஒரே போர் அடிக்கும். எனக்கு உங்க வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்க ஒரு லைவ்லினஸ் இருக்கு. நிஜமா கதை, எனக்கு எல்லாத்தையும் ஜீவன் இருந்தா தான் பிடிக்கும். சப்போஸ் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கூட தனி கூட்டம்லாம் போக மாட்டேன். மாமியார் வீட்டோட நல்லா கூட்டமா கலகலப்பா இருந்தா தான் பிடிக்கும். என்னங்க இது கொஞ்சம் பசங்கெல்லாம் தண்ணி அடிச்சிருக்காங்க, கலாட்டா பண்ண போறாங்க. பார்த்து கூட்டிட்டு போங்க. நைட்டு மெஸ்ல சாப்பாடு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நானே கொடுத்து அனுப்புறேன். ஓகே? ஓகே ஷூர். Thank you. ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு நான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். உங்க கூட இருந்ததுல எனக்கு ஒரு 25 வயசு கம்மி ஆயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங். உங்களை மீட் பண்ணதுல நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் படிக்கிற காலத்துல கூட படிக்கிற பொண்ணு கிட்ட நோட்ஸ் கேட்டாலே தப்பா பாப்பாங்க நினைப்பாங்க. ஆனா நீங்க எல்லாம் ஆண் பொண்ணுன்னு வித்தியாசம் இல்லாம பழகிறத பார்க்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கு. அப்பெல்லாம் பொண்ணுங்களை பார்க்கறதே தப்பு. நீங்க எல்லாம் ஜாலியா ஒருத்தர் வீட்டுல ஒருத்தர் வந்து தங்குறீங்க. அதே நேரத்துல உங்க லிமிட்ஸ், உங்க டியூட்டி, உங்க பொறுப்பு எல்லாம் தெரிஞ்சு நடக்கிறீங்க. இந்த ஜெனரேஷனை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு. நான் இந்த ஜெனரேஷன்ல பிறக்காம போயிட்டேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ரியலி ஐ எம் ப்ரவுட் ஆஃப் திஸ் ஜெனரேஷன். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன்.
நீங்க எல்லாம் இதே மாதிரி ஏப்ரல்ல ஒரு 10 நாள் வந்து கலக்குறீங்க. எதுக்குன்னு தெரியுமா? ஸ்வேதாக்கு கல்யாணம். வந்துடாதீங்க, எல்லாம் கண்டிப்பா வரணும், வந்து ஆசைப்படுங்க. ஓகே? ஐ ஓகே? ஐம் ஆல் ரைட். டூர் சீக்கிரம் முடிஞ்சிச்சேன்னு கஷ்டமா இருக்கா? சரி ஓகே, ஹாஸ்டல் போன உடனே ஃபோன் பண்ணுங்க. ஓகே? யா ஷூர். டேக் கேர். பை. பை. பாய், மறந்துடாதீங்க. வரணும். Thank you. ஓகே, பாய்.